வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே ஒரு பக்கம் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் சவுதியும் ஹவுதியும் வந்து மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துக்கும் இந்த தாக்குதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மோச்சதபா கமேனி வந்து உயிரோட இருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து உண்மையா இல்ல உருட்டா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்ற எதையுமே வந்துட்டு இஸ்ரேலோட பிரதமரான நெதன்யாகு வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சவுதிக்கும் ஹவுதிக்கும் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒப்பந்தத்தோட பேர் வந்து மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், அதாவது மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான். இப்போ வேற ஏதாவது ஒரு நாடு இந்த 3 நாட்டுல ஏதாவது ஒரு நாடு அட்டாக் பண்ணாலும் அது 3 நாட்டையுமே வந்து அட்டாக் பண்ண மாதிரி தான். அதனால 3 பேருமே வந்து மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தோடைய முக்கியமான ஒரு ரூல்ஸா இருக்கு. இதுல பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான அணு ஆயுதங்கள்லாம் வச்சிருக்க ஒரு நாடு. இப்ப சவுதி அரேபியாவை இப்ப ஈரானா இருக்கட்டும் இல்ல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஹவுதியா இருக்கட்டும் வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ராணுவத்தை எல்லாத்தையுமே வந்து இறக்கி சவுதி அரேபியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுதான் இந்த ஒப்பந்தத்தோட ரூல்ஸ். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப துருக்கி ஏற்கனவே பாத்தீங்கன்னா நேட்டோ அமைப்புல ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப துருக்கிட்ட இருந்து சவுதி அரேபியா வந்து ட்ரோன்களை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தையுமே வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு. இப்போ இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது யாருக்குமே எதிரானது கிடையாது. நாங்க வந்து எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் போட்ட 2 நாள்லயே இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுதி அரேபியாவை வந்து ஹவுதி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியாவோட முக்கியமான எண்ணெய் நிறுவனமான அரோம்கோ அந்த எண்ணெய் நிறுவனத்தை தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. ஆனா அந்த எண்ணெய் நிறுவனமே பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு முதல் முறையா நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஏற்கனவே இந்த நிறுவனத்துல வந்து ஹவுதி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மோச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகத்தையுமே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்ப ஹவுதி சைட்ல இருந்து சொல்ற ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஏமன் நாட்டுல சில சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில பேர் வந்து அணு ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அங்க வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. சோ அதை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த ஒரு அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இதனால பாத்தீங்கன்னா 7 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஏமன் நாட்டோட முக்கியமான 4 ராணுவ அதிகாரிகள் இறந்து போயிருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து அடிச்சிட்டு சாகுங்க என்னவோ பண்ணுங்க, ஆனா உங்களுடைய இந்த 2 நாடு மாத்தி மாத்தி அட்டாக் பண்றதுனால நடுவுல இந்த அப்பாவி மக்கள் வந்து இறந்து போறது வந்து காலங்காலமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து எப்பதான் மாற போகுது அப்படிங்கறதே வந்து தெரியல. இப்போ இந்த ஒரு அட்டாக்கால இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலக நாடுகள் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு பதட்டத்துல இருக்காங்க. இப்போ இந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல, சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து போட்ட அந்த ஒப்பந்தம் வந்து ஈரான் வந்து வெளியில காட்டிகளாட்டியும் ஈரானுமே கொஞ்சம் பயத்துல இருக்கிற மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்கு. சரி, எதுக்காக இவங்க திடீர்னு இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவை நம்ம வந்து நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஒப்பந்தத்தை அவங்க வந்து கையில எடுத்திருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துல சில இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. இதை வந்து இப்ப வெளிப்படையா எந்த ஒரு மீடியாவிலயோ இல்ல பொதுமக்களுக்கு முன்னாடியோ வந்து யாருமே வந்து அபிஷியலா வெளியிடல. இது வந்து சீக்ரெட்டான ஒரு ஒப்பந்தமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து ஊடகங்கள்ல வந்து சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்க வந்து சவுதி அரேபியாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மறைமுகமா வந்து சவுதி அரேபியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அக்ரிமெண்டோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இப்போ இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோச்சதபா கமேனி அவர் வந்து உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கேள்வியா அதுதான் வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூட இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 90% மோச்சதபா கமேனி வந்து காலி, அவ்வளவுதான், இதுக்கப்புறமா ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வர்றதெல்லாம் வந்து ரூமரு. உண்மையிலே அவர் வந்து உயிரோட இருக்காரு, ஆனா வந்து வெளியில வரமாட்டாரு. ஏன்னா வெளியில வந்தா நாங்க அவரை போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கு. அதனாலதான் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு ஈரான் வந்து சும்மா இருப்பாங்களா? ஈரானுடைய ஒரு ஏஜென்சி நியூஸ் நிறுவனம்
நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோஜ்தபா கமேனி வந்து உயிரோட இருக்க மாதிரி ஒரு 12 செகண்ட்ல ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல மோஜ்தபா கமேனி பாத்தீங்கன்னா மத்தவங்கள கூட உட்கார்ந்து கலந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான அந்த வீடியோக்கள் வந்து இருக்கு. இது வந்து அபிஷியலா அவங்க சைட்ல இருந்து விட்டாலும் இது வந்து இப்ப எடுத்த வீடியோவா அப்படிங்கிறது இப்ப கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா அது எங்க எடுத்தாங்க, எப்ப எடுத்தாங்க, இப்போ ரீசெண்டா எடுத்ததா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டேட்டுமே பாத்தீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கு. சோ அதனால இது ஒருவேளை ஏஐ இருக்குமோ, இல்ல போருக்கு முன்னாடி மோஜ்தபா கமேனி வந்து போருக்கு முன்னாடி நல்லா இருக்கும் போது எடுத்த ஒரு வீடியோவா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையுமே வந்து கிளப்பிட்டு இருக்கு. ஆனா ஈரான் சைட்ல இருந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்கடா எங்க தலைவர் பாத்தீங்களா எவ்வளவு கெத்தா மாசா இருக்காப்ல அப்படின்னு சொல்லி இதுக்கு எல்லாருமே வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட பேச்சை கேட்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. காசாவுல வந்து போர் நிறுத்தத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு 15 அம்ச திட்டத்தை கொண்டு போய் இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்லிட்டாப்ல அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பை அடிச்சு காலி ஒண்ணாம நாங்க வந்து ஓய மாட்டோம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட ராணுவ படைகள் எல்லாமே வந்து காசாவில இருந்து வெளியே போற நோக்கமே எங்களுக்கு கிடையாது. அதனால நீ சொல்ற எதையுமே கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு வந்து இருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப எல்லாருக்குள்ளயுமே ஓடிட்டு இருக்க கேள்வி என்னன்னா, சவுதி ஹவுதி இவங்க மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்க ஏன் இப்போ அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. அதுக்கு சோசியல் மீடியால சில நியூஸ்ல எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்கா கிட்ட இந்த அணு ஆயுதங்கள் வந்துட்டு எதுவுமே இல்ல, எல்லாமே காலியா போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா கிட்ட பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து இந்த போர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அவங்க வந்து உக்ரைனுக்குமே வந்து அணு ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கனால அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதங்கள் ஸ்டாக் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அணு ஆயுதம் காலி ஆயிருச்சு அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கான நியூஸ். ஏன்னா அமெரிக்கா வந்து எவ்வளவு பெரிய கண்ட்ரி, அவங்க கிட்ட அணு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து அதிகமா தான் இருக்கு. ஆனா அதை இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவுடைய அந்த பென்டகன் ஹெட் ஆபீஸ் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 24 மணி நேரமுமே வந்து இந்த அணு ஆயுதங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸா நீங்க வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நான் வந்து 21 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள அணு ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து டபுள் மடங்கா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய பேட்ரியோட் அப்படிங்கிற அந்த ஏவுகணை வந்து 67% வந்து காலி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாட், அதாவது இப்போ எதிரி நாடுகளை வந்துட்டு வானத்திலே அடிச்சு காலி பண்ற மாதிரியான அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 48% காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்மே வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்க கிட்ட அணு ஆயுதங்கள்லாம் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து போங்கான ஒரு விஷயம், எங்க கிட்ட எல்லாம் அணு ஆயுதங்கள் இருக்கு, நாங்க எல்லாத்துக்குமே வந்து தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஒரு மிரட்டலை கொடுத்திருக்காங்க. அதாவது 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து ஈரான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நான் வந்துட்டு அமெரிக்காவோட கூட்டாளியெல்லாம் அடிச்சு உன்னை பயமுறுத்த மாட்டேன், டைரக்டா அமெரிக்காவே அடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு இப்ப அமெரிக்கா சைட்ல இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்க போகுது, இந்த போர் அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள இந்த வார் அப்படிங்கிறது அடுத்த கட்டம் போகுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனலா ஒரு விஷயம், நம்ம வந்துட்டு இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமா எது ரியல் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா ரியலை விட ரீல் வந்து பாக்குறதுக்கு ரியலா இருக்கு. அந்த அளவுக்கு ஏஐ மூலமா நிறைய விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. அதனால அபிஷியலா ஒரு நியூஸ் வர்ற வரைக்கும் நீங்க வந்துட்டு எதையுமே வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணாதீங்க, அதை பார்த்து அது உண்மை அப்படிங்கிறத நம்பாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த வந்து 3ஆம் உலக போர் தொடங்குறதுக்கு காரணமா இந்த போர் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நாடுமே வந்து முழுசா அழியணும் அப்படிங்கிறது யாரோடைய விருப்பமுமே கிடையாது. நான் வந்துட்டு ஈரான் அப்படிங்கிற நாட்டை அடிச்சு காலி பண்ணிடுவேன், அந்த நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மறைமுகமா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கு. சோ இதனால யாருமே வந்துட்டு பயப்பட வேணாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் அவங்க அமைதியா இருக்கும்போது சவுதி ஹவுதி இவங்களுக்குள்ள இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இவங்களுடைய இந்த புதிய கூட்டணி ஒப்பந்தத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? மோஜ்தபா கமேனி வந்து உயிரோட இருக்க மாதிரி ஒரு வீடியோவை வந்து ஈரான் சைட்ல இருந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இத பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.